அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 16 இந்த நாளில் உருவாகும் புஷ்கர யோகம் அப்படிங்கிற இந்த யோகத்தால் ஒரு 4 ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையே மாறப்போகுதுங்க. அதாவது பிரகாசமாக இருக்க போது இந்த 4 ராசிக்காரர்களுக்கு பணமழை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் வந்து இவங்களுக்கு அதிகமாக அடிக்கக்கூடிய காலகட்டம் அது. இந்த ஜூன் 16 உருவாகிற அந்த புஷ்கர யோகம் அப்படிங்கிறது இந்த 4 ராசிகளுக்கு மட்டும்தான் நல்ல ஒரு பலன்களை அள்ளி தரப்போகிறது. பணம் மற்றும் பொன் பொருள் சேர்க்கை, வீடு, வாகனம், அதே போல் வீடு கட்டும் யோகம், மனை வாங்கும் யோகம் எல்லாமே இந்த 4 ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைய போகுதுங்க. யார் தடுத்தாலும் தடுக்க முடியாத அளவுக்கு வசதி வாய்ப்பு வரக்கூடிய நேரம் இந்த நேரம் அப்படின்னே சொல்லலாம். இந்த குறிப்பான முக்கியமான 4 ராசிகள் யார் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் வந்து அடிக்கடி இடம் மாறுங்க. இதனால் சில நல்ல யோகங்கள் உருவாகும். அப்படித்தாங்க இந்த ஜூன் 16 மிகவும் அரிதான இந்த புஷ்கர யோகம் உருவாகிறது. இந்த யோகத்தின் பலன் பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 16க்கு பிறகு தொடங்கும். இதனால தான் இந்த 4 ராசிக்காரர்களின் தலையெழுத்தே மாறப்போகுதுங்க. கஷ்டம் எல்லாம் நீங்கி எங்கிருந்து பணம் வருகிறது அப்படின்னே தெரியாத அளவுக்கு பணமழை கொட்ட போதுங்க. இந்த ராசிகள், அந்த 4 ராசிகள், முக்கியமான ராசிகள் யார் அப்படின்றத இப்போ பார்ப்போம். அந்த புஷ்கர யோகத்தால் பணமழை கொட்ட போகிற அந்த முதல் ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேஷ ராசி தான். இந்த மேஷ ராசிக்கு இந்த புஷ்கர யோகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஜாக்பாட்டை தர இருக்குதுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும், பணம் உங்களை தேடி வருங்க. இந்த நேரத்தில் செய்கிற முதலீடுகளில் நல்ல ஒரு பெரிய லாபம் காண்பீர்கள். உங்கள் நிதி நிலைமை வந்து வலுப்பெறக்கூடிய நல்ல ஒரு கால நேரம் இந்த நேரம். உடல்நல பிரச்சனைகள் வந்து குறைந்து மிகவும் உற்சாகமாக இருக்க போகிறீங்க. இரட்டிப்பு மகிழ்ச்சி நிச்சயம் உண்டாகும் இந்த நேரத்தில். பெரியவர்களின் உடல்நிலை, அதாவது தாய் தந்தையர், மாமனார் மாமியாரோட உடல்நிலை வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குழந்தைகளோட கல்வி நிலை வந்து மேம்படும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்ல ஒரு சுமூகமான நிலை ஏற்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2வது ராசி இந்த புஷ்கர யோகத்தால் ஜாக்பாட் அடிக்க போகிற, பணமழை பொழிய போகிற அந்த 2வது ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசி வாழ்க்கையில் இந்த புஷ்கர யோகம் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரப்போகிறது. இவங்களோட வாழ்க்கையில் பணமழை பொழியக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக வேலை மற்றும் தொழிலில் நல்ல நிலைக்கு செல்ல போகிறீங்க. பண விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மிக சிறப்பாக இருக்க போகுது. முதலீடு செய்கிறது வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக இது இருக்குது. இந்த நேரத்தில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது. குடும்பத்தோட மிகவும் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீங்க. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் சில பேருக்கு உண்டாகும். அதே போல் சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய, சந்தோஷமாக சுற்றுலா செல்லக்கூடிய நேரமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து வாய்க்கும். ஆன்மீகத்தில் வந்து நல்ல ஒரு நாட்டம் கொள்வீர்கள். அதாவது இந்த நேரத்தில் ஆன்மீகத்தில் வந்து நல்ல ஒரு நாட்டம் ஏற்படும். பணமழை கொட்ட போது, அதாவது ஜாக்பாட் அடிக்க போது அப்படின்னு சொல்லக்கூடிய அதிபயங்கரமான பணமழை வந்து சேரக்கூடிய முக்கியமான நேரம் இது. அதே நேரம் எதையும் யோசித்து செயல்படக்கூடிய நேரமாகவும் இது அமைகிறது. எந்த ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு நடைக்கு 2 நடையாக யோசித்து, அதாவது ஒரு முதலீடு செய்ய போகிறீங்க அப்படின்னா கூட அதை ஒரு நடைக்கு 4 நடையை யோசித்து அந்த முடிவை எடுக்கிறது நல்லது. குடும்பத்தில் பெரியவங்க இருந்தாங்கன்னாக்கா, இல்லை கணவன் மனைவிகிட்டையோ, மனைவி வந்து கணவன்கிட்டையோ வந்து ஒரு ஆலோசனையை கேட்டு செய்கிறது இந்த நேரத்தில் மிக மிக உத்தமம். அதாவது சிம்மராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு தாங்க இருக்க போது. எந்த இடத்துல நீங்கள் வந்து காலடி எடுத்து வச்சாலும் சூப்பராக தான் இருக்க போது இந்த புஷ்கர யோகம் அப்படிங்கிறது. இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆலோசனை கேட்டு செய்யும் பொழுது மென்மேலும் அது வளரக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு அளிக்கும். 3வதாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசிங்க. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த புஷ்கர யோகம் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போதுன்னே சொல்லலாங்க. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராஜயோகம் கிடைக்கக்கூடிய நேரமாக இது அமைய போகிறது. இந்த 4 ராசிக்காரர்களுக்குமே அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகிற முக்கியமான நேரம் தாங்க. இந்த நேரம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகவும் சாதகமாக அமையும். பணம் சம்பாதிக்க வந்து புதிய வழிகள் வந்து உங்களை தேடி வரும். கல்வித்துறையை சேர்ந்தவர்கள் நல்ல வெற்றியை பெறுவார்கள். வாழ்க்கை திடீரென மிகவும் மகிழ்ச்சியாக மாறுங்க. நீங்கள் விரும்பிய அத்தனையும் நடக்கும். நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகள்லாம் இந்த நேரத்தில் நிறைவேறி உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் அப்படின்னே சொல்லலாம். நிறைவேற்றி கொடுக்கப்படும். இந்த புஷ்கர யோகத்தால் இந்த யோகம்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம்.
பணமழை அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது எடுக்க எடுக்க பணம் எந்த ரூபத்தில் வருது, நீங்கள் எதில் முதலீடு செஞ்சாலும் ஒரு தொழிலில் போட்டாலும் அது டபுள் மடங்காக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த புஷ்கர யோகம். ஜூன் 16க்கு மேலே வர்றது உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். அதனால் தைரியமாக துணிச்சலாக இந்த கன்னிராசிகள் இறங்கி எதுலேயும் ஒரு முதலீடு செய்கிறதோ ஒரு தொழிலில் இறங்குறதோ நிச்சயமாக பயப்படாமல் செய்யலாம். நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதே போல் ஒரு மனை வாங்க போகிறீங்க, ஒரு வீடு கட்ட போகிறீங்க, ஒரு நகை வாங்க போகிறீங்க, ஒரு பெரிய பிஸ்னஸ் ஒன்று பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் துணிச்சலாக இறங்கலாம். அதுக்கான காலகட்டம் உங்களை நெருங்கி வந்துட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் தான் இது. நீங்கள் அதை வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு வந்திருக்கு. அதனால் இந்த நேரத்தில் அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாங்க. நல்ல ஒரு பலன் கிடைக்கும், நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும், வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு சேரும். இந்த நேரத்தில் குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சை கேட்பாங்க. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் எல்லாம் தீர்ந்து சுமூகமாக இருக்கும் குடும்பம். அதே மாதிரி கணவன் மனைவி உறவு மேம்படும். மனைவி சொல்கிறத கணவனும், கணவன் சொல்கிறத மனைவியும் கேட்டு நடக்கிற காலகட்டம் இது. கண்டிப்பாக இந்த புஷ்கர யோகத்தால் கன்னிராசி ஓகோன்னு இருக்க போகுதுங்க. அதாவது பணவரவு இருந்துக்கிட்டே இருக்க போகுது. எக்கச்சக்கமான பணவரவுன்னே சொல்லலாங்க. அந்த அளவு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களை திக்குமுக்காட வைக்கக்கூடிய அளவுக்கு பணவருகை உங்களுக்கு இருக்கும் இந்த நேரத்தில். அடுத்ததாக இந்த முக்கியமான ராசிகளில் 4வது ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மகர ராசிக்காரர்கள் தாங்க. இந்த சனி பகவானின் தாக்கத்திலிருந்து விடுபட்டதிலிருந்து இந்த மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கை பார்த்திங்கன்னா சாதகமாக தாங்க மாறியுள்ளது. இப்போது இந்த புஷ்கர யோகம் அப்படிங்கிற இந்த யோகத்தால் இன்னும் அந்த நிதி நிலைமை அப்படிங்கிறது இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய நேரமாக அமையும். மூதாதையர் சொத்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. கண்டிப்பாக நீண்ட நாட்களாக இழுத்துக்கிட்டு இருந்த அந்த மூதாதையர்கள் சொத்து இந்த நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். பணியிடத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. இதனால் வாழ்க்கை இன்னும் மகிழ்ச்சிகரமாக மாறும். அதே போல் நீங்கள் பணி செய்கிற இடத்துல சம்பள உயர்வு கிடைக்கும். அதாவது முதன்மை பண்பு உங்களை தேடி வருங்க. உங்களை துச்சமாக மதித்தவங்களாம் இந்த நேரத்தில் ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அனைத்திலும் சந்தோஷமும் நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய முக்கியமான நேரம் இந்த ஜூன் 16க்கு மேலே வர்ற இந்த புஷ்கர யோகம். இந்த யோகத்தால் இந்த மகர ராசிக்கு ஒரு பணமழை, ஒரு முக்கியமான ஜாக்பாட் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதாவது இந்த 4 ராசிக்காரர்கள் இவர்களும் அந்த ராசியில், அந்த மகர ராசியும் சேர்ந்துருக்காங்க. முக்கியமான ராசி, அதிர்ஷ்டமான ராசி இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஜூன் 16 அந்த புஷ்கர யோகம், இந்த யோகம் இவங்களுக்கும் கிடச்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது இந்த 12 ராசி இருக்கிறதுல இந்த 4 ராசிக்காரர்களுக்கு தான் அந்த முக்கியமான யோகம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. மென்மேலும் உயரக்கூடிய அந்த யோகமும், அதாவது வாழ்க்கை தரம் உயர்த்தி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு வரக்கூடிய யோகமும், தொழிலில் இருந்தாலும் சரி, அவங்க முதலீடு செய்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே நல்ல ஒரு பணம் வரவையும் பண மழையும் கொட்டக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டமாக தான் இந்த நேரம் இவங்களுக்கு அமையும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் போடுற ஒவ்வொரு ஆன்மீக வீடியோவும் உங்களுக்கு உடனே சேரும். இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.